ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மைப்படுவதாக இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த ஒரு குறிப்பிட்ட வசனம் எனக்கு ரொம்ப நாளாக நான் பேசணும், இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம் யாவருக்கும் அதை உதவி செய்வாராக. ப்ராக்டிக்கலாக பாருங்கள், ரொம்ப அழகாக ஆண்டவர் பேசுகிறார் பாருங்களேன். எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4, எபேசியா 4:26 வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஆனால் இது கடைப்பிடிக்கிறதுக்கு ஆவியானவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வாராக. நம்ம அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது இதை அவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். ஏன்னா அந்த வசனம் பாருங்கள், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமாகிறதுக்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனியாக கடவுதுன்றார். கோவப்படுறோமா? இன்றைக்கி எல்லாருமே கோவப்படுறோம்ல. இன்றைக்கி நிறைய நேரத்தில் திடீர்னு கோவம் வருது. கோவம்ன்றது எங்கள் மாம்சத்துலேருந்து வெளிப்படுது. இது ஆவியின் இடத்துலேருந்து வருதானா? கிடையாது. கோவப்படுறோம், மாம்சத்தில் திடீர்னு கோவப்படுறோம். கோபம் என்பது இயல்பு. சில நேரத்தில் நல்லது கோவப்படுறவங்களும் இருக்காங்க. பிள்ளைகளெல்லாம் திட்டுறோம், ஒரு வேலை ஒழுங்கா செய்யலாம் திட்டுறோம். அப்போ கோபமே தப்புன்னு ஆண்டவர் சொல்ல வரல. ஒன்று கவனிங்க, நீங்கள் கோபம் கொண்டாலும் அங்கே நேராக போய் பாவத்தில் விழுந்துடாத. கோபம் கொண்டாலும் பாவத்தை செஞ்சு சம்டைம்ஸ் கோபம் வரும்போது அடுத்து நம்ம கெட்ட வார்த்தையில் திட்டுறோம். அது பாவத்துக்கு நேராக நம்ம போகுது. கோபம் வரும்போது வேறு எதாவது தப்பான முடிவு எடுத்துடுறோம், இப்போ பாவத்தில் வந்துடுறோம். ஆனால் தான் ஆண்டவர் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிறாரு, நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதப்பா, சூரியன் அஸ்தமாகிறதுக்கு முன்பதாகவே உன் எரிச்சல் தனியே கிடாது. மனைவி கிட்ட கோவப்படுறோம், கோவம் வர்றது ஓகே, தட் இஸ் அ டிஃபால்ட் திங். நான் மறுபடியும் புரிஞ்சுங்க, கோவம் வர்றது நான் ரொம்ப ஓகேன்னு நான் சொல்ல வரல, தப்பாக புரிஞ்சிக்கூடாது. கோவம் சில நேரத்தில் வருது, நல்லதுக்காக கூட கோவம் வருது. ஆனால் அதை கூட ரெடியூஸ் பண்ண நம்ம ட்ரை பண்ணணும். ஆவியானவர்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த காரியத்தை நமக்கு உதவி செய்வார், நிச்சயம் உதவி செய்வார். ஆனால் ஒரு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, கோவம் வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசுகிறோம், வாக்குவாதம் நடக்குது, கோவம் வருது. இப்போது அது கோபத்தினுடைய விளைவு என்ன பண்ணுறோம், நேராக அடிச்சுட்றோம். அதுதான் பாவம் செய்யாதுன்ற அந்த மாதிரி பண்ணிடாத. அப்போது அந்த ஒய்ஃப் அடிச்சிட்டாரே அப்படின்னு கோபத்தில் என்ன பண்ணுறாங்க, நேராக போய் சூசைட் அட்டம் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி ஒன்று பண்ணாத அப்படின்றாரு. அப்போது ஒருத்தவங்க திட்டும் போது கோபத்தில் திட்டுறோம், கெட்ட வார்த்தை பேசுகிறோம், அங்கே பாவம் செய்யாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர்கிட்ட ஒன்று அதிகமாக கேட்க போகிறோம். ஆண்டவரை, நான் கோபம் படாமல் இருக்குது எனக்கு கிருபை தாங்க ஆண்டவர். சம்டைம்ஸ் வண்டி போட்டும் போது கோபம் வருது. கோபம் படும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக மாம்சம் வெளியே வருது. மாம்சத்தின் கிரியைகள் என்ன பண்ணுறோம், ஆங்கரில் திட்டுறோம். என்ன திட்டுறோம், நல்ல வார்த்தை சொல்லி திட்டினாலும் பரவாயில்ல, இட உடமாக சில நேரத்தில் திட்டுறோம். அதில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கோபம் படுறது ஒரு பக்கம் நியாயப்படுத்தினாலும் நீ பாவம் செஞ்சிடாதப்பா, ரொம்ப கவனமாக இரு அப்படின்றார். ஆகவே இந்த கடைசி நாட்களில் இந்த காலவேளையில் ஒரு காரியத்தை கேட்க போகிறீங்க, ஆண்டவரை, நான் கோவப்படாமல் இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆவியானவரை, எனக்கு அந்த மாதிரி டைம்லலாம் எனக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. என் வார்த்தைகள் நான் கவனமாக இருக்க கிருபை தாங்க. நான் தேவையில்லாமல் எதுவும் பேசுகிறாதபடி, பாவம் செய்யாதபடி, எரிச்சலாகாதபடி என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்க. என்னை அர்ப்பணிக்கிற ஆவியானவரே ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் அந்த பழக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆண்டவரால் மாற்ற முடியாத பழக்கங்கள் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நிறைய பேர் நம்ம ஷார்ட் டெம்பராக இருக்கலாம், ஐயோ இந்த காரியம் நல்லா மாற்றவே முடியலையேன்னு பொல்லாத பிசாசு உங்களை கில்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்படி பண்ணிட்டேன்னு இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஓடிவாங்க, கிருபா சண்டையில் ஓடிவாங்க, அந்த கிரேஸ் த்ரோன் கிட்ட ஓடிவாங்க. சிலுவையின் கீழே உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். ஆவியானவர் நிச்சயமாக உங்களை புதுப்பிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒன்றும் மறந்துடாதீங்க, கோபம் படுறது ஓகே நான் சொல்ல வரல. பட் கோபம் பட்டாலும் பாவத்திற்கு உங்களை உள்ளே விட்டுறாதீங்க. அது கர்த்தர் அதுவும் இருக்கிறார். கர்த்தர் தாமே எங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.